யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் $13 பில்லியன் செலவுல கட்டப்பட்ட அமெரிக்காவோட அதிநவீன விமானம் தாங்கி போர்க்கப்பல், இன்னொரு பக்கம் அடைச்சுக்கிட்ட ஒரு சாதாரண டாய்லெட். இந்த ரெண்டுக்கும் நடக்கிற ஒரு விசித்திரமான போர்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? வாங்க இந்த விவகாரத்தோட ஆழத்துக்கு போலாம். கேட்கறதுக்கே கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம் இல்லையா? ஆனா உலகின் மிக சக்தி வாய்ந்த கப்பல்கள்ல ஒன்றான யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட்ல இதுதான் இப்போ நிஜம். ஒரு சின்ன அடைப்பு எப்படி ஒரு பிரம்மாண்டமான போர்க்கப்பலையே முடக்கி போட்டிருக்குங்கிறது தான் இந்த முழு கதையோட மையப்புள்ளி. முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 13.5 பில்லியன் டாலர்கள். இது சும்மா ஏதோ ஒரு நம்பர் இல்ல. இது உலகின் மிக விலை உயர்ந்த ஹைடெக் வசதிகள் கொண்ட ஒரு மிதக்கும் கோட்டைனே சொல்லலாம். ஆனா இவ்வளோ பெரிய முதலீடு, இவ்வளோ பெரிய டெக்னாலஜி எல்லாம் ஒரு ரொம்ப சாதாரண பிரச்சனைக்கு முன்னாடி மண்டிட்டு நிக்குது. சரி, இந்த பிரச்சனைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். இது எப்படி ஆரம்பிச்சது? இதுக்கு பின்னால இருக்கிற தொழில்நுட்ப காரணம் என்ன? இந்த கப்பல்ல இருக்கிறது ஒரு ஹை டெக் வெற்றிட கழிவுநீர் அமைப்பு. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கப்பல்ல இருக்கிற எல்லா 4 ஒரு சொச்சம் டாய்லெட்டுகளும் ஒரே நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த டிசைன்ல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஒரே ஒரு இடத்துல அடைப்பு ஏற்பட்டா கூட மொத்த சிஸ்டமும் ஸ்தம்பிச்சு போயிடும். ஒரு சங்கிலி தொடர் விளைவு மாதிரி தான் இது. இந்த வரைபடத்தை பாருங்களேன். நிலைமை எவ்வளவு மோசம்னு உங்களுக்கே புரியும். கிட்டத்தட்ட 650 டாய்லெட்டுகள் வேலை செய்யல. சொற்பமானவை மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கு. 4500 மாலுமிகள் இருக்கிற ஒரு மிதக்கும் நகரத்துல இது எவ்வளோ பெரிய நெருக்கடின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த நிலைமைக்கு என்னதான் காரணம்? முக்கியமா 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, கிட்டத்தட்ட 8 மாசமா கப்பல் ஒரே இடத்துல பணியில இருக்கிறதால சரியான மெயின்டெனன்ஸ் இல்ல. ரெண்டாவது, அந்த சிஸ்டத்தோட சின்ன சின்ன குழாய்கள்ல கால்சியம் படிஞ்சு அடைப்பை ஏற்படுத்திருச்சு. கடைசியா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட்டிருக்கிறதால ஒரு சின்ன பிரச்சனை கூட பூதாகரமா வழிச்சிருக்கு. இதோட நேரடி விளைவு என்ன தெரியுமா? அந்த 4500 மாலுமிகளும் ஒரு தடவை டாய்லெட் போகணும்னா சராசரியா 45 நிமிஷம் வரிசையில நிக்க வேண்டியிருக்கு. நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு வீரருக்கு இது எவ்வளோ பெரிய மன உளைச்சலையும் கோபத்தையும் தரும். இந்த பிரச்சனை வெறும் பழுதான குழாய்களோட முடியல. அது அங்க இருக்கிற வீரர்களோட மன உறுதியே கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிட்டு வருது. இதனால கப்பலுக்குள்ளே ஒரு பெரிய விரிசல் விழுந்த மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் மாலுமிகள் எங்களால இந்த நிலைமையில வாழ முடியாத, உடனே சரி பண்ணுங்கன்னு கொந்தளிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தொழில்நுட்ப வல்லுநர்கள், நாங்க என்ன பண்றது, ஒரு நாளைக்கு 19 மணி நேரம் இதை சரி பண்றதுக்காகவே உழைக்கிறோம்னு அவங்களோட இயலாமையை சொல்றாங்க. அவங்க கோபத்துக்கு பின்னாடி பெரிய வலி இருக்கு. 8 மாசமா நடுக்கடல்ல குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஒரு பெண் அதிகாரி தன்னோட மகனோட பிறந்த நாளுக்கு போக முடியல. இன்னொருத்தரால அவரோட குடும்ப இறுதிச் சடங்குல கூட கலந்து கொள்ள முடியல. போரும் நடக்கல, ஒன்னும் இல்ல. ஆனா வீட்டுக்கும் போக முடியாம அவங்க மனசளவுல நொறுங்கி போயிருக்காங்க. இது வெறும் அந்த மாலுமிகளோட தனிப்பட்ட பிரச்சனை இன்னும் நாம நினைக்கலாம். ஆனா அதுதான் இல்ல. இது ஒரு தேசத்தோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா மாறுது. வரலாறு நமக்கு திரும்ப திரும்ப ஒரு பாடத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. மனசளவிலையும் உடல் அளவிலையும் சோர்வா இருக்கிற ஒரு பட பெரிய தோல்விகளை சந்திக்கும். 2ஆம் உலகப் போர்ல இருந்து சமீபத்துல யுஎஸ்எஸ் ஹாரி ட்ரூமன் கப்பல் நடந்த விபத்து வரைக்கும் இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. இன்னைக்கு அதே ஆபத்து யுஎஸ்எஸ் ஃபோர்ட் கப்பலை சூழ்ந்து நிக்குது. விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒரு மாலுமி மனசளவுல பலவீனமா இருந்தா அந்த $1 பில்லியன் போர்க்கப்பலே பலவீனமானதுதான். ஒரு வீரரோட நலன் ஒரு நாட்டோட பாதுகாப்போட நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த முழு சம்பவத்துல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? இந்த கப்பலோட கேப்டன் டேவிட் ஸ்கரோசி சொல்றாரு, நாடு கூப்பிடும்போது நாம பதில் சொல்லித்தான் ஆகணும்னு. உண்மைதான், கடமை ரொம்ப முக்கியம். ஆனா நாம என்னைக்கும் மறக்கக்கூடாத ஒரு உண்மை இருக்கு. போர்களை ஜெயிக்கிறது அதிநவீன மிஷின்கள் கிடையாது, அது இயக்குற மனிதர்கள் தான். அவங்களோட நலன்தான் ஒரு நாட்டோட உண்மையான பலம். இறுதியா இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசல முடிக்கலாம். டெக்னாலஜில நம்பர் 1 இருக்கணுங்கிற இந்த அவசரத்துல அந்த டெக்னாலஜியை இயக்குற வீரர்களோட ரொம்ப அடிப்படையான மனித தேவைகளையே நாம பலி கொடுக்குறோமா? இதை நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.